விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது என்பது கூடாத காரியம். அப்படி என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு அற்புதங்களையும், அதிசயங்களையும் நாம் விசுவாசத்தின் மூலமாய் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து நாம் அங்கலாய்த்து விசுவாசத்தை விட்டு நாம் அவிசுவாசிகளாய் ஜெபிக்கும் போது, நாம் அவிசுவாசத்தோடு பல காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும் போது பல வேளைகளில் ஆண்டோர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசம் இல்லாத ஜெபம் அது ஆண்டவருக்கு அருவருப்பான ஜெபமாய் காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஆண்டோர் கனம் பண்ணி, நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஆண்டோர் அங்கீகரித்து, நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஆண்டோர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு ஆண்டோர் பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஜனங்கள் அந்த இடத்துல